வாங்க இன்னைக்கு நாம ஆந்த்ரோபிக்கன் சிஇஓ டாரியோ அமோடி பத்தி பார்க்க போறோம். ஏஐ நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மையா நடந்தா அடுத்த சில வருஷத்துல நாம வாழ்ற உலகமே வேற மாதிரி இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்த ஒரு வாக்கியத்தை நல்லா கவனிங்க. இதுதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் முக்கியமான புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஆள் $1 பில்லியன் கம்பெனி. இது நிஜமாவே சாத்தியமா? அமோடி ரொம்ப உறுதியா நம்புறாரு. சரி, வாங்க இந்த ஐடியாவை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நபர் யூனிகார்ன், ஒரே ஒருத்தரால எப்படி ஒரு $1 பில்லியன் கம்பெனியை உருவாக்க முடியும்? ஏஐ இதுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். பாருங்க, அமோடி சொல்றது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் இல்ல. 2026க்குள்ள, அதாவது இன்னும் 2 வருஷத்துல இது நடக்கிறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. நாம நடக்கிறத விட இது ரொம்ப சீக்கிரமே நடக்கலாம். அப்போ எந்த இண்டஸ்ட்ரியில இந்த மாற்றம் முதல்ல வரும்? எங்கெல்லாம் மனுஷங்களோட தலையீடு கம்மியா தேவையோ அங்கெல்லாம் தான். உதாரணத்துக்கு, ஒரு ட்ரேடிங் கம்பெனில மனுஷங்களை விட வேகமா ஏஐ டேட்டாவை அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில கோடிங் வேலையை முழுசா ஏஐ பார்த்துக்கும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இன்ஸ்டாகிராம். அதோட கோஃபவுண்டர் மைக் கிரீகர் என்ன சொல்றாருன்னா, நான் வெறும் 13 பேரை வச்சு $1 பில்லியன் கம்பெனி கட்டினேன். அப்போ ஒருத்தரால முடியாதா என்ன? அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த பெரிய சவாலே கண்டென்ட் மாடரேஷன் தான். ஆனா இன்னைக்கு ஏஐ அதெல்லாம் சர்வசாதாரணமா பார்த்துக்கும். சரி, ஒரே ஒரு ஆளால ஒரு கம்பெனியே நடத்த முடிஞ்சா, அப்போ இப்ப இருக்கிற வேலைகள்லாம் என்ன ஆகும்? குறிப்பா கோடிங் மாதிரி வேலைகள். அதுதான் நம்மளோட அடுத்த கேள்வி. கோடிங்க்கு இது ஒரு முடிவா? அமோடியோட இந்த கணிப்பு கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. அடுத்த 6லிருந்து 12 மாசத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களோட தேவை ரொம்பவே குறைஞ்சிடும்னு சொல்றாரு. இது டெக் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்கலாம். அவரோட லாஜிக்க புரிஞ்சுக்க ஏஐயோட வளர்ற வேகத்தை பார்க்கணும். சும்மா இல்ல, ராக்கெட் வேகத்துல வளர்ந்துருக்கு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்த ஏஐ இன்னைக்கு ஒரு PhD முடிச்ச ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வளர்ந்து நிக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, வேலைகள் மொத்தமா போயிடும்னு இல்ல, ஆனா ஒரு இன்ஜினியரோட வேலையோட தன்மையே மாறிடும். அவங்க இனிமே கோட் அடிக்கிறதுக்கு பதிலா ஏஐ உருவாக்குன சிஸ்டமை மேற்பார்வை பண்ற ஒரு மேனேஜர் மாதிரி ஆயிடுவாங்க. சரி, இந்த பயங்கரமான வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜின் எது? ஏஐ எப்படி இவ்ளோ சீக்கிரமா புத்திசாலி ஆகுது? வாங்க பார்க்கலாம். ஏஐயோட இந்த வேகமான வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் தான் ஸ்கேலிங் லாஸ். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. அமோடி இதை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி விளக்குறாரு. ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட் வேணும்னா இந்த 3 விஷயங்களையும் ஒரே நேரத்துல அதிகப்படுத்தணும். நிறைய டேட்டா, பெரிய மாடல்ஸ், அப்புறம் அதிகமான கம்ப்யூட்டிங் பவர். ஒன்ன மட்டும் அதிகப்படுத்தினா எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏஐ மாடல்ஸை பெருசாக்க அது சும்மா சின்ன சின்ன வேலைகளை மட்டும் நல்லா செய்யறதில்ல. அதுக்கு பதிலா தர்க்க ரீதியா யோசிக்கிறது, சிக்கலான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது மாதிரியான திறமைகளும் அதுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த நம்ப முடியாத சக்திங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. இது நமக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களையும் கொண்டு வரலாம், அதே நேரத்துல பயங்கரமான ஆபத்துகளையும் கொண்டு வரலாம். அமோடியே இந்த 2 பக்கத்தையும் அழகா விவரிக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா ஏஐ வியாதிகளை குணப்படுத்துற, வறுமையை ஒழிக்கிற ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பேரழிவு ஆயுதங்கள், நம்ம கட்டுப்பாட்டை மீறி செயல்படுற சிஸ்டம்ஸ்னு ரொம்பவே பயமுறுத்துற சில விஷயங்களும் இருக்கு. அமோடி மாதிரியான நிபுணர்கள் பயப்படுற 2 பெரிய ரிஸ்க் இருக்கு. ஒன்னு, யாராவது இதை தப்பா யூஸ் பண்ணி சைபர் அட்டாக் இல்ல பயோ வெப்பன் உருவாக்குறது. இன்னொன்னு, ஏஐ தானாகவே யோசிச்சு நம்ம கட்டுப்பாட்டை மீறி செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த ரிஸ்கை சமாளிக்கத்தான் ஆந்த்ரோபிக் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு ஏஐ சேஃப்டி லெவல்ஸ், சுருக்கமா ASL. ஏஐ மாடல்ஸ் பவர்ஃபுல் ஆக ஆக அதுக்கேத்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதிகப்படுத்துறது தான் இதோட நோக்கம். இப்போ நாம ASL 2 லெவல்ல இருக்கோம். அதாவது இப்போ இருக்கிற மாடல்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு ஆபத்தானது இல்ல. ஆனா பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, இது ஏதோ பல வருஷம் கழிச்சு நடக்க போறதில்ல. அடுத்த வருஷமே நாம ASL 3 லெவலுக்கு போயிடலான்னு அமோடி நம்புறாரு. அதனால நம்ம ரொம்ப அவசரமா செயல்பட்டாகணும். அப்போ என்னதான் தீர்ந்து? ஏஐய மொத்தமா நிறுத்துறதா? இல்ல. அதுக்கு பதிலா பாதுகாப்பை ஊக்குவிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது தான் வழி. அமோடியோட ஐடியா என்னன்னா, ஒரு பாசிட்டிவான போட்டியை உருவாக்குறது. அதாவது யார் வேகனா ஏஐ உருவாக்குறாங்கன்றது போட்டியா இல்லாம, யார் பாதுகாப்பான ஏஐ உருவாக்குறாங்கன்றது தான் போட்டியா இருக்கணும். இது சும்மா பேச்சோட நிக்கல. அவங்களோட பாதுகாப்பு ஆராய்ச்சிகளை எல்லாருக்கும் தெரியும்படி வெளியிடுறது, வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து செக் பண்ண சம்மதிக்கிறது, ASL மாதிரி வெளிப்படையான கட்டமைப்புகளை
கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ஏஐயோட சக்தி ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா? இது திறனுக்கும் கட்டுப்பாட்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய பந்தயம். இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.